நீங்க வரலாற்று ரீதியாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டா அதை கேளுங்க. இல்ல நாங்க தெரிஞ்சதை வச்சே தான் பிடிவாதமா இருப்போம்னா கேட்காதீங்க. பிள்ளையாரும் விநாயகரும் உண்டா, ரெண்டு வேற வேறையா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்ப நான் அதை பத்தி பேச தயாரா இல்லை. ஜீசஸ் வந்து இந்தியாவில் பிறந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்க ப்ரூஃப் காட்டணும். ரெண்டு ஒண்ணாகாது. நான் அது மாதிரி சொல்லலையே. புரியுதா? நான் புரிஞ்சுக்க மறுக்கிறது என்னோட நோக்கமா இருந்தா நான் உங்களை அழைக்க மாட்டேன். இல்ல இல்ல, புரிஞ்சுக்காம இருந்தாதான் உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் ஏறும். புரிஞ்சுக்கிட்டா டிஆர்பி ஏறாது. கீதம் பாடுவே உயிர்களை நான் தொடுவே. நான் வேணா ஒரு 100 புத்தகம் உங்களுக்கு தரேன், பொறுமையா படிச்சுட்டு அப்புறம் என்கிட்ட பேசுங்க. இல்ல நம்ம வந்து ஒரு 1000 சார் 4000 ஆண்டு காலத்துக்கு முந்தின வேத வரலாற்று 4 நிமிஷத்துல பேசி தீர்த்த முடியும். ராமாயணத்தை 40 நிமிஷத்துல பேசுறோம் சார். அது சார் பாகவதத்தை 40 நிமிஷத்துல பேசுறோம். எவ்வளவு பேசலாம், பேசறதா பேசலாம். அதுல அது வாலிவதம்ன்ற ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து 40 நிமிஷத்துல பேசுறோம். புரிஞ்சிக்க மறுக்கறவங்க கிட்ட பேச முடியாது சார். புரிஞ்சிக்க மறுக்கறவங்க கிட்ட பேச முடியாது. நீங்க வந்து முருகனையும் பெருமாளையும் ஒண்ணாக்குற மாதிரி நீங்க அல்லாவையும் ஜீசஸையும் ஒண்ணாக்க முடியுமா? ஜீசஸையும் கிருஷ்ணரையும் ஒண்ணாக்க முடியுமா? ஒரு என்னைக்காவது இயேசுநாதர் இருந்து வெளியில இருந்து கொண்டு வரப்பட்டவர், அல்லாஹ் வந்து வெளியில இருந்து கொண்டு வரப்பட்டவர். நீங்க பிற மதங்களை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. ஏன்னா அது ஏன் தெரியுமா, எனக்கு அது அந்த இடத்துல சம்பந்தம் கிடையாது. ஒரே இடத்தில் ஒரே பகுதியில் 2 மொழி ஒரே காலத்தில் தோன்ற முடியாது. ஒரே காலத்தில் தோன்றுங்க. தமிழ்ல இருந்து கிளைத்ததுதான் மலையாளம், தமிழ்ல இருந்து கிளைத்ததுதான் தெலுங்கு, தமிழ்ல இருந்து கிளைத்தது சமஸ்கிருதம் சொல்வீங்களா? மீண்டும் சர்ச்சை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு நான் தயாரா இல்ல. நான் கேக்குறேன், எனக்கு விவாதங்கள்ல நம்பிக்கை இல்லை. நான் ஒருவர் உட்பொருளா உணரணும். ஞானத்தால உணர வேண்டிய ஒண்ண சண்டை தான் போடுவேன்னு சொன்னா அவர் கூட நான் பேசுவதற்கு எனக்கு விஷயம் கிடையாது. நம்ம வந்து இந்து மத தத்துவத்தை அதிகமாக நம்புகிறவர்கள், உங்களை போல அதை பரப்புகிறவர்கள், இந்து மத தத்துவத்துக்கு எதிரான சிந்தனை, கருத்து, செயல் கொண்ட திரு பெரியாரை வந்து ஏற்று கொண்டாடும் போது அது வந்து இந்து மத பெரியாருடைய எந்த கருத்தைன்னு சொல்லுங்க. பெரியாரை ஏற்று கொண்டாடும் போதுன்னு மொட்டையா சொல்லாதீங்க. நீங்க எந்த பெரியாருடைய எந்த சமூகத்தில் ஜாதி வேறுபாடு வேண்டாம் என்கிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான்.